Next we are going to see about controllability and observability. First we will see the definition of controllability. A system is said to be completely state controllable if it is possible to transfer the system state from any initial state to any other desired state in a specific time interval by a control vector. இதில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை வந்து வேறு எந்த ஸ்டேட்டுக்கு எனக்கு தேவைப்படுறதோ அந்த ஸ்டேட்டுக்கு நான் மாற்றலாம் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட் by giving suitable input to the initial state. I can change the system to any desirable state. எந்த இன்டர்மீடியட் ஸ்டேட்டுக்கு வேணால் என்னால் மாற்ற முடிஞ்சுது இந்த குறிப்பிட்ட டைமில் அப்படின்னாக்கா I can say the system is completely state controllable. This is called as controllability. Then comes observability. The system is said to be completely observable if every state can be completely identified by measurement of the outputs over a finite time interval. இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஸ்டேட் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி நான் அதோட அவுட்புட்டை வச்சு என்னால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஐ கேன் சே இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வபிள். அதாவது எல்லா ஸ்டேட்டும் என்னால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். இது சில கேஸில் வந்து என்னால் வந்து எல்லா ஸ்டேட்டையும் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னாக்கா தென் ஐ கேனாட் சே தட் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வபிள். எல்லா ஸ்டேட்டையும் என்னால் வந்து எல்லா டைம்லேயும் அவுட்புட்டை வச்சு மெஷர் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஐ கேன் சே இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்வபிள். This concept of controllable and observable is first introduced by Kalman, a scientist called as Kalman. There is something called as Kalman's test. With the help of this test, I can easily find whether the system is controllable or observable or not. With the state model given, state model கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா from that with the help of this test, Kalman's test, I can easily find whether the system is controllable or observable. இதுதான் வந்து கண்டிஷன் ஃபார் கண்ட்ரோலபிலிட்டி. ஒரு சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு இதுதான் கண்டிஷன். பார்த்தீங்கன்னாக்கா QC, தட் இஸ் கால்ட் அஸ் காம்போசிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காம்போசிட் மேட்ரிக்ஸ் QC இஸ் நத்திங் பட் B. இது ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ். இது வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம்னு அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் காலம். இட் இண்டிகேட்ஸ் காலம். காலம் இண்டிகேட்ஸ் காலம். செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஒரு மேட்ரிக்ஸில் இதுமாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம், இதுமாரி போயிட்டே இருக்கும். அப்போ திஸ் Q of C is equal to B, then AB and A square B dot. இது மாதிரி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் தி காம்போசிட் மேட்ரிக்ஸ். இந்த காம்போசிட் மேட்ரிக்ஸோட rank of the composite matrix is equal to the order of the A matrix is equal to n. இப்போ A matrix வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிஸ்டம் மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து n cross n இருக்கும். A மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் n cross n. இப்போ rank of the matrix is equal to A matrix, order of the A matrix அப்படின்னாக்கா I can say that the system is completely controllable. இதுதான் வந்து இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஒரு சம்மு சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். Then you must know how to find the rank of the matrix. Then comes condition for observability. This is Q0. Observability வந்து Q0 எடுத்துக்கிறாங்க. Q0 is equal to C transpose. அதேமாதிரி இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், A transpose into C transpose. அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த Q0 என்ற ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் Q0 must be equal to the order of the matrix. Therefore I can say the system is completely observable.
இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட் மாடல் கொடுத்துருவாங்க, நமக்கு ஒரு ஸ்டேட் மாடல் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேட் மாடல்லேருந்து வெதர் இது வந்து கண்ட்ரோலபுளாக இருக்கா அப்படி இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறோம். இது வந்து ஸ்டேட் ஈக்குவேஷன். இந்த ஸ்டேட் ஈக்குவேஷன் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்டு இப்போ ஏ மேட்ரிக்ஸ்னா பி மேட்ரிக்ஸ்னா அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எழுதணும். அப்போ வி நோ தட் திஸ் பார்ட் இஸ் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் வந்து பி மேட்ரிக்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ், 2x2 மேட்ரிக்ஸ். இதை வந்து நார்மலாக நீங்கள் கன்வென்ஷன் நார்மல் டெரிவேஷன் மெத்தடில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் n×n. அப்போ இதில் என்னன்றது வந்து 2. அப்போ என்னன்றது வந்து நமக்கு 2. ஸோ நம்ம இந்த காம்போசிட் மேட்ரிக்ஸ் QC கண்டுபிடிக்கும் போது நமக்கு 2x2 இருந்தால் போதுமானது. therefore அப்போ காம்போசிட் மேட்ரிக்ஸ் நமக்கு ஃபார்முலா தெரியும், கண்ட்ரோலபிலிட்டி ஃபார்முலா தெரியும், B AB அப்புறம் A²B. இப்போ நமக்கு வந்து ரெண்டு காலம் போதும். அப்போ அதனால் இதுலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் ஏறும் 0 1 பி மேட்ரிக்ஸ். தென் ஏபி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் இஸ் 2 ரோ 1 காலம். அப்போ எனக்கு ரிசல்டன்ட்டு எப்படி வரும், 2 ரோ 1 காலமும் வரும். ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஐ கேன் ஃபைண்டு ஏபி. அப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து 2வது காலமாக போட்டு நம்ம வந்து ஒரு காம்போசிட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருச்சோம். இப்போ இந்த காம்போசிட் மேட்ரிக்ஸுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், we must find the rank of the matrix. இந்த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நமக்கு நார்மலாக எப்படின்னு கண்டுபிடிக்க தெரியும். ஜஸ்ட் we will find the determinant. இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிப்போம். இந்த டிட்டர்மெண்ட் வந்து நான் ஜீரோவாக வந்ததுனாக்கா, இப்போ ஜீரோ கிடையாது, இது ஜீரோ கிடையாது அப்படின்னாக்கா நம்ம இது வந்து என்ன ஆர்டர் இருக்குதோ அதை வந்து ரேங்காக எடுத்துக்கணும். therefore இங்கே ஆர்டர் வந்து 2x2. அப்போ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் இதில் வந்து எனக்கு 0 வந்தது அப்படின்னாக்கா இது ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ரேங்க் கிடையாது. அப்போ இதில் வந்து ஒரு கோஃபேக்டர் எடுக்கணும். உங்களுக்கு நார்மல் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது ப்ரொசீஜர் நீங்கள் படிச்சிருப்பீங்க, M3ல படிச்சிருப்பீங்க. therefore இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் ஜீரோ வருது. அப்போ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், அதனால 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரும் இப்போ நமக்கு கிடைச்ச அந்த காம்போசிட் மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேம் ஆகுது. therefore I can say the system is completely controllable. இப்போ ஒரு சிஸ்டம் வந்து அப்சர்வ்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஈக்குவேஷன், இது வந்து அவுட்புட் ஈக்குவேஷன். we already know. இது ரெண்டும் தான் ஸ்டேட் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து 2ன்னு எடுத்துட்டோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ், இதில் வந்து நமக்கு தேவைப்படுறது வந்து சி மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டு செக் வெதர் தி சிஸ்டம் இஸ் அப்சர்வபிள் ஆர் நாட். சி டிரான்ஸ்போஸ் இது வந்து ஃபஸ்ட்டு காலமில் வரும். செகண்ட் காலம் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு சி டிரான்ஸ்போஸ். இது ரெண்டும் கண்டுபிடிக்கும். அப்போ நம்ம சி மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது, அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்து வச்சுக்கிறோம். ரோவை காலமாக மாத்திரம் அவ்வளோ. தென் இப்போ நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் தெரியும், சி டிரான்ஸ்போஸ் தெரியும். யூ மஸ்ட் மல்டிப்ளை. இந்த எலமெண்ட்டு நமக்கு தெரியுது. இந்த எலமெண்ட் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த எலமெண்ட்டு நம்ம தெரியுது, மல்டிப்ளை பண்ணணும். அப்போ திஸ் இஸ் 2x, இது 2x2 மேட்ரிக்ஸு. சி டிரான்ஸ்போஸ் வந்து 2 ரோ 1 காலம் 2x1 மேட்ரிக்ஸ். அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2x1 மேட்ரிக்ஸ். இது வந்து செகண்ட் காலமாக கண்டுபிடிச்சிடும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த சி டிரான்ஸ்போஸ், இந்த சி டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு காலமாக போட்டுருவோம். ஏ டிரான்ஸ்போஸ் இந்த சி டிரான்ஸ்போஸ் வந்து செகண்ட் காலமாக போட்டுரும். அதுமாரி ஒரு மேட்ரிக்ஸு கண்டுபிடிக்கும் Q0. இந்த Q0க்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். யூ நோ தி ப்ரொசீஜர். ரேங்க் கண்டுபிடிக்கிறது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும்போது எனக்கு நான் ஜீரோவாக வருது. நான் ஜீரோவாக வரும்போது இதில் என்ன டிட்டர்மினன்ட் டைமென்ஷன் இருக்குதோ அதே தான் ரேங்க். அப்போ டிட்டர்மினன்ட் டைமென்ஷனும் 2, ரேங்க்கும் 2. therefore இப்போ நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூவும் 2ன்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் வந்து 2 இருக்குது. therefore I can say the system is completely observable.